ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே வைணவத் திருத்தலங்களில் ஒன்றான திருமயத்திலே சொர்க்கவாசல் நிகழ்வு வித்தியாசமான முறையில் திறக்கப்படுவதை பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருமலை திருப்பதியிலே சொர்க்கவாசல் கிடையாது. அதற்கு பதிலாக வைகுண்ட ஏகாதசி திருநாளை முன்னிட்டு முக்கோடி பிரதட்சணம் என்ற பிராகார திறப்பு விழா வைபவம் நடைபெறும். திருப்பதி திருக்கோயிலில் சம்பங்கி பிராகாரம், விமான பிரதட்சணம், அதை தவிர முக்கோடி பிரதட்சணம் என்றொரு பிராகாரமும் உண்டு. இந்த பிராகாரம் வருடத்தில் 3 நாட்கள், அதாவது மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி திருநாள் முதல் துவாதசி வரை திறந்து வைக்கப்படும். திருப்பதியில் இதனை முக்கோடி பிரதட்சிணம், சொர்க்கவாசலுக்கு சமம் என்கிறார்கள் பக்தர்கள். மேலும் கேரள மாநிலத்திலே வைகுண்ட ஏகாதசியை விருச்சிக ஏகாதசி என்கிறார்கள். குருவாயூர் கோயிலில் இந்த விழாவை 18 நாட்கள் கொண்டாடுகின்றனர். இதையொட்டி தீபஸ்தம்பங்களில் விளக்குகள் ஏற்றப்படுவதால் கோயில் சொர்க்கலோகமாக காட்சியளிக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். ஏகாதசி அன்று அதிகாலை 3 மணி முதல் மறுநாள் துவாதசி வரையில் கோயில் திறந்தே இருக்கும். விருச்சிக ஏகாதசியையொட்டி அதிகாலை வேளையில் குருவாயூரப்பனை தரிசிப்பது சொர்க்கவாசல் வைபவத்துக்கு ஈடாக கருதுகிற வழக்கம் கேரளாவில் இருக்கிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளிலே பெருமாள் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.